நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ரெட் ஹில்ஸ் பாஷா. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு உங்களுக்கு சலிப்பு தோணும்ல, எனக்கும் தோணியிருக்கு. இனி நம்ம வாழ்க்கைக்காவது அந்த மாதிரி தோணும் போதெல்லாம் இந்த விஷயத்தை எனது பார்ப்போம். அது ஒரு சுட்டெரிக்கும் வெள்ளிக்கிழமை மதியம். ஜுமா தொழுகைக்காக பள்ளிவாசலை நோக்கி பலரும் வந்து கொண்டிருந்தது. முதலில் ஒரு நபர் பைக்கில் வந்தார். அப்போது அவருக்கு முன்னால் ஒருத்தர் சொகுசான ஏசி காரில் வந்து இறங்கினார். இதை பார்த்த பைக் நபர், யா அல்லாஹ், நானும் தான் உன்னை தொழுகிறேன். நான் இந்த வெயிலில் கஷ்டப்பட்டு வருகிறேன். அவர் எவ்வளவு வசதியாக ஏசியில் வருகிறார். எனக்கு எப்போது இப்படி ஒரு வாழ்க்கை தருவாய் என்று மனதுக்குள் புலம்பினார். அதே சமயம் ஒரு நபர் சைக்கிளை மிதித்துக்கொண்டு மூச்சிறைக்க வந்தார். அவர் முன்னால் சென்ற பைக்கை பார்த்து, அடடா, எனக்கு ஒரு பைக் இருந்தாலாவது இந்த வெயில் தெரியாமல் சீக்கிரம் வந்திருப்பேனே. இறைவன் என்னை ஏன் இப்படி சைக்கிளில் வர வைக்கிறான் என்று வருத்தப்பட்டார். அவருக்கு பின்னால் ஒருத்தர் நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் சைக்கிளில் செல்வதை பார்த்து, ஒரு சைக்கிள் கூட இல்லாமல் நான் இப்படி நடக்கிறேனே என்று இறைவனிடம் முறையிட்டார். இவர்கள் அனைவரும் இப்படி தங்களை விட வசதியாக இருப்பவர்களை பார்த்து புலம்பிக் கொண்டிருந்த போது அங்கே ஒரு காட்சி அரங்கேறியது. ஒரு மனிதர் கையில் 2 கட்டைகளை ஊன்றிக்கொண்டு 2 கால்களுமே இல்லாமல் தரையில் தவழ்ந்தபடி வந்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் முகத்தில் வருத்தமோ புகாரோ இல்லை. மாறாக, யா அல்லாஹ், எனக்கு கால்கள் இல்லை என்றாலும் உன்னை தொழ என்னை உன் இல்லத்திற்கு வரவைத்தாயே, உனக்கே எல்லா புகழும் என்று புன்னகையோடு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே பள்ளிவாசலுக்குள் நுழைந்தார். அதை பார்த்த மற்றவர்கள் அனைவரும் ஒரு நிமிடம் உறைந்து போனார்கள். கதையின் நீதி: நம்மிடம் இல்லாததை நினைத்து கவலைப்படுவதை விட நம்மிடம் இருப்பதை நினைத்து இறைவனுக்கு நன்றி சொன்னாலே நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிவிடும். அவ்வளவுதாங்க வாழ்க்கை. இல்லாததை நினைச்சு வருத்தப்படுவதை விட இறைவன் கொடுத்ததை வைத்து சந்தோஷமா வாழ்வோம். நிச்சயம் நம்ம அனைத்து துவாக்களையும் நிறைவேற்றி தருவான். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.